Pizza opening Kakapakkam outlet, which is one of a unique kind in our portfolio. So we believe food is not only emotion. Food is what you eat, you become. So there is a big question among people: will you be healthy if you are happy, or will you be happy if you are healthy? And I would say the answer is Pasta Pizza, because we offer delicious, healthy pizzas, pastas, and here we are introducing a lot of innovative products. Probably many Chennaites have not tasted that in their lifetime. So the whole concept of this outlet is we want to offer healthy and delicious food to people at a very nominal pricing. And in fact, our pizza base is sourdough, which is gut friendly, which is easy to digest, and our sauces that we use are preservative free. We have our own hydroponic garden where we grow different herbs, tomatoes, and we use from there. Then if you look at our innovative products in our R&D team, we constantly keep working on what kind of food people are cooking for. Then we use a lot of fusion with Indian and Italian taste that I'm sure you will feel once you start tasting our product. Sure. So yeah, over to you. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. வந்து பாஸ்டா பீஸா நான் கேள்விப்பட்ட வரைக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. நான் ஒரு இனாகிரேஷன் இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் எதிர்பார்க்கல. ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் உள்ள வந்து அந்த லுக் அண்ட் ஃபீலே வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அப்பீலிங்கா இருக்கு. ஸோ வர்றவங்களுக்கு ஈஸியா சாப்பிட்றதுக்கு தோன்றும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னும் நான் வந்து ஆர்டர் கொடுக்க போறேன், டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டை பத்தி சொல்றேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஈஸிலி டைஜஸ்ட் அண்ட் நார்மல் பீப்புளும் அஃபோர்ட் பண்ற மாதிரி விலையில அந்த காஸ்ட்ல ஒரு சூப்பரான ஹெல்த்தியா அதே நேரத்துல ரொம்ப குவாலிட்டியான ஒரு பீஸாவை கொடுக்குறாங்க. அது ரொம்ப சந்தோஷம். அண்ட் இப்ப நிறைய மக்கள் கிட்ட வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், டிஃப்ரெண்ட் குசின்ஸ் அதெல்லாம் ட்ரை பண்ண ஒரு ஆர்வம் அதிகமாகிட்டே இருக்கு. ஸோ இஃப் யூ லைக் த இட்டாலியன் ஃபிளேவர் ஃபுட்ஸ், இஃப் யூ ரியலி லைக் இட்னா இந்த பீஸா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மெனு கார்டில் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக நிறைய வெரைட்டிஸ், நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் இட்டாலியன் ஃபிளேவர் எல்லாமே இருந்தது. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி அப்புறம் இன்னும் சில விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டேன். அதாவது பை 2030 வந்து நிறைய லேடிஸ் வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நிறைய பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். பை 2030 நிறைய அவுட்லெட்ஸ் ஓப்பன் பண்ணணும் குவாலிட்டியா, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால இது சூப்பராக போகணும். அண்ட் நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இந்த அவுட்லெட் மட்டும் இல்லை, இன்னும் பல அவுட்லெட் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். Thank you so much for inviting me once again. And then again, if you look at our Indian economy will grow when young entrepreneurs start getting into business that are profitable. Correct. So we have business opportunities in terms of our food truck franchising model, outlet franchising model. So I invite all youngsters to come out and explore these business opportunities so that we can contribute in our GDP growth. So that is another objective that we have. Correct. So இந்திய இளைஞர்களே, உங்களுக்கான ஒரு அறைகோல் தான் இது. சும்மா ஆன்லைன்ல ரம்மி விளையாடுறது, கேசினோ கேம் விளையாடுறது போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நிறைய ஸ்டார்ட் அப் பிசினஸ், இனோவேட்டிவ் ஐடியாஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா ஃபுட்ல வந்து இப்போ ரீசெண்டா ரொம்ப ஒரு நல்ல ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னா ஃபுட்ல எப்போ வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலுமே நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிசினஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க சொல்ற மாதிரி நிறைய மொபைல் ட்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் ஐடியாஸ்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அதுலேயும் நீங்க வந்து உள்ள வரலாம். கரெக்டுங்களா? ஓகே. ஸோ இட்ஸ் கிரேட் பிசினஸ் ஃபார் ஸ்டார்ட் அப். வணக்கம் சென்னை. நன்றி குரேஷி சார். எல்லாருக்கும் இந்த ஈவினிங் வந்துட்டு மழை பெய்யுது, பட் ஸ்டில் எல்லாரும் வந்து டைம் எடுத்து எங்க திறப்பு விழாக்கு வந்ததுக்கு ரொம்ப மிக்க நன்றி. இந்த காட்டுப்பாக்க அந்த பாஸ்தா பீஸா பிராண்ட் எப்படி ஆச்சுன்னா, நாங்கள் கோவிட் ஸ்டேஜ்ல தான் ஆரம்பிச்சோம். அப்போ வந்துட்டு எங்களுக்கால கமர்ஷியலைஸ் பண்ண முடியல. அப்போ வந்து நாங்கள் ஃபுல்லா கோவிட் சர்வீசஸ் பீப்புளுக்கு தான் நாங்கள் சர்வ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போதான் we had this ambition இந்த மாதிரி by 2030 நம்ம வந்து ஒரு 100 ஸ்டோராவது ஓபன் பண்ணி எல்லாருமே விமன் எம்ப்ளாயிஸ் எம்பவர் பண்ணி ஒரு ஃபுல் பிராண்டா இருக்கும். இப்பயும் அந்த பிளான் மாறல, இன்னும் பிளான் மாறிட்டே இருக்கு. இது 9th அவுட்லெட் 10th அவுட்லெட் இருக்கு. இன்னொரு 2-3 அவுட்லெட் இன்னும் அடுத்த வாரத்துல ஓபன் பண்ணிடுவோம். பட் ஆனா இன்னும் ஒரு வருஷத்துல இன்னும் 6 monthsல வந்துட்டு இன்னும் அட்லீஸ்ட் 35 அவுட்லெட்ஸ் சென்னையில மட்டும். அது இல்லாம நாங்க பெங்களூர், கோயம்புத்தூர், சேலம், வெள்ளூர், ஹைதராபாத், டெல்லி அதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். ஸோ ஆல் இந்தியா எக்ஸ்பேன்ஷன் பிளான்ல வந்து ரொம்ப உறுதியா இருக்கும். அதே மாதிரி என்ன ஒரு ஹைலைட்னா, இந்த பாஸ்தா பீஸா பிராண்ட் எப்படின்னா, இது சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவர்கள் வந்து டைஜஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு ஹெல்த்தியான ஃபுட்.
இப்ப இருக்கிற நிலைமையில ஒரு வெல்பீயிங் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இப்ப வந்துட்டு எல்லாருமே இது ஹெல்தியா இருக்கணும் எல்லாம் being healthy is a trend. இஸ் த ட்ரெண்ட். அப்ப எல்லாரும் நிறைய ஃபுட் ட்ரை பண்றாங்க, நிறைய ரெசிபிஸ், நிறைய டயட் பிளான்ஸ் எல்லாம் சொல்றாங்க. நாங்க அதை கான்ஷியஸா எடுத்து எங்களோட மெனு பிளான் இருக்கட்டும், ஆஃபரிங்கா இருக்கட்டும், மிக்சர்ஸ், இன்கிரீடியன்ஸா இருக்கட்டும், எல்லாமே எங்க ஃப்ரெஷ் கார்டன்ல இருந்து வர்றது, எங்களோட சார்ந்த பிரைஸ் அதெல்லாம் ஒன்னொன்னு சூஸ் பண்ணி இது பண்றோம். ஸோ அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் வந்து எல்லாருமாலும் அவுட்லெட் வர முடியாது. அதனால ஃபுட் ட்ரக்ஸ் வந்து ஃபுல்லா லான்ச் பண்ணி ஒரு 50 ஃபுட் ட்ரக் இன்னும் 6 மாசத்துல வந்துடும். ஸோ நீங்க எங்க போனாலும் ஃபாஸ்ட் சர்வீஸா பாக்குறோம். வீட்டுக்கு வேணாலும் கூப்பிடலாம், இங்க வர அவுட்லெட் வேணா வரலாம், காலேஜ் கிட்ஸ்க்கு வேணுமா, இல்ல குழந்தைங்களுக்கு வேணுமா, பார்ட்டி வேணுமா, இல்ல வெட்டிங் anniversary வேணுமா, மேரேஜஸ்க்கு வேணுமா, எல்லாத்துக்குமே நாங்க சூட்டபிள் மெனு ரெடி பண்ணி இது பண்ணுவோம். ஸோ உங்க கோஆபரேஷனுக்கும் ஒத்துழைப்புக்கும் ரொம்ப நன்றி. எங்களை ஊக்குவிச்சு எங்களை வளர வைக்க செய்யுங்க. அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். I think price cost அது வந்து நாங்க starting from 100 rupees to 400. Franchisee cost. We are talking about Franchisee cost வந்து நாங்க இன்னும் franchisee finalize cost. There are different business models, so it depends on. For example, a young entrepreneur, he's the first time he's going to start, so we can discuss with him and find out what is his potential and what is he looking at. So we are very flexible in terms of deciding the அந்த franchise. ஃப்ரான்ச்சைஸிலே டிஃபரெண்ட் மாடல்ஸ் வச்சிருக்கோம். அதான் நாங்க ஸ்பெசிஃபிக்கா காஸ்ட் சொல்ல முடியல. டிபெண்டிங் ஆன் த நீட்ஸ், அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி டெய்லர் பண்ணி யாருக்கு என்ன இதுவோ அந்த மாடல் ஃபிட் பண்றது தான் எங்களோட ஆப்ரேட்டிங் ஸ்டைல் அம்பிஷன். So we don't want எல்லாரையும் இவங்களால தான் இதை அஃபோர்ட் பண்ண முடியும்னு எங்களால we don't want to leave out anybody. எல்லாரையும் நம்ம அகாமடேட் பண்ணி எப்படி எக்கோ சிஸ்டம் வளர்க்கறது, எல்லாரையும் எப்படி என்கரேஜ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பைக்கர்ஸ் ரைடர்ஸ் வச்சு நாங்க ஃபுல் ஷோ பண்ணோம்.